கோப்பையாருக்கு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் அஷ்பாக். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று ஆஸ்திரேலியா vs பங்களாதேஷ் ஒரு சூப்பரான ஒரு மேட்சை நம்ம பார்த்துருப்போம். பங்களாதேஷை 48 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்காங்க. பங்களாதேஷும் முடிஞ்ச அளவு தங்களுடைய எஃபர்ட்டை போட்டு மேட்சை வின் பண்ணுறதுக்கு போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 27வது கேம் இங்கிலாண்டை எதிர்த்து ஸ்ரீலங்கா விளையாட இருக்குது. இது பற்றி பேசுறதுக்காக வேண்டி கிரிக்கெட் பயிற்சியாளர் ஹாரிங்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹாய் சார். வணக்கம். நேற்று ஒரு சூப்பரான ஒரு மேட்சை பார்த்து பங்களாதேஷ். நம்ம பேசுறதுக்கு முன்னால ஆஸ்திரேலியா vs பங்களாதேஷ் அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஒரு ட்ரமெண்டஸான வின் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சார், ஆஸ்திரேலியா vs பங்களாதேஷ் ஒரு அமேசிங்கான மேட்சை நம்ம நேற்று பார்த்துப்போம். ஆஸ்திரேலியா வந்து டாஸ் அண்ட் பேட்டிங்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்க. 381 ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் ஆக்சுவலாக. ஆனால் அதையுமே பங்களாதேஷ் ஓரளவுக்கு எஃபர்ட்டை போட்டு முடிஞ்ச அளவுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டு எப்படியாவது நெருங்கிடணுங்கிறதுக்காக வேண்டி 333 அவங்க வந்து எடுத்தாங்க. எப்படி பார்க்குறீங்க நேற்றைய மேட்ச்? சரியான மேட்ச், பியூட்டிஃபுல்லான மேட்ச் இது. ஆல்ரெடி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் பங்களாதேஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் இந்த சவுத் ஏஷியன் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இங்கிலாந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 381 அலாட்டட் 50 ஓவர்ஸ் கேம். சரியான ஒரு இன்னிங்ஸு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லவ்லி இன்னிங்ஸ். வார்னர் ஆக்சுவலாக டபுள் செஞ்சுரி போயிருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டால் சொல்ல முடியும். நிறைய ஓவர்ஸ் இருக்கும்போது அவர் வந்து 166 நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரன் ஃபின்ச்சோட சேர்த்து. ரெண்டு பேருமே வந்து பிரமாதமானாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 121 ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்னர் வந்து சரியான டேட்டிக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பங்களாதேஷால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 25 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ் வந்து மழையாக ஏகப்பட்ட ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து 20வது ஓவரில் தான் விழுது. செகண்ட் விக்கெட் வந்து 42 அந்த மாதிரில தான் விழுது. ஸோ அதுக்கு இடையில வந்து பயங்கரமாக ரன் போயிருக்கு. அண்ட் சௌமியா சர்க்கார் தான் இதில் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மொர்தாசாவாக இருக்கட்டும், முஸ்தபிசுர் ரஹ்மானாக இருக்கட்டும், இவங்க வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாறினாங்க. ஒருவேளை இந்த பவுலர்ஸோடைய வீக்னஸ் தான் வந்து ஆஸ்திரேலியா இந்த அளவுக்கு ரன் குவிக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். டெஃபினட்டாக ரொம்ப ஸ்லோ ட்ராக் இது. அதாவது பிச் வந்து ஃபாஸ்ட்டு, தேர் நாட் ஏபிள் டு போல். முர்தசா போலிங் பார்த்தீங்கன்னா அவரால் டெலிவரி சரியாக பண்ண முடியல. கிட்டத்தட்ட அவரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ண வரும் 130 போடுறாரு. சௌமியா சர்க்கார் பார்த்தீங்கன்னா 125 to 135 அவ்வளோதான். அவர் எடுத்த 3 விக்கெட் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஸ்லோ டெலிவரிஸ். இவங்க ஆடி முடிச்சுடுவாங்க. இவங்க ஃபாஸ்ட்டாக ஆடி முடிச்ச பிறகு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்னர் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்தது அது. ஸோ ரொம்ப ஸ்லோ. இவங்க எதிர்பார்த்து இப்போ அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் அட்டாக்கோ ஒரு இந்தியன் அட்டாக்கோ ஒரு இங்கிலாந்து அட்டாக் மாதிரிலாம் வந்து அவங்க எதிர்பார்த்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் குட் லென்த் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பேட்ஸ்மேன் ஆட வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, 3 பேரும் தூக்கி அடிச்சு போயிட்டாங்க. பட் இதில் மேக்ஸ்வெல்லோட இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பாலில் வந்து 30 ரன். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் அந்த ரன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்கோர் வந்து 400 ரன் போயிருப்பார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 50 ரன் ஆடிருப்பார். பட் 381 ஒரு பிக் டோட்டல் அது. பட் ஒரு விஷயம் க்ளீனாக சொல்லணும், லவ்லி இன்னிங்ஸ், சூப்பர் இன்னிங்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்தபிர் ரஹீம் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் நேற்று ஆடின விதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமை வந்து அவர் 3 ரன் கொண்டு போனார். பட் எக்ஸலண்ட்டான ஒரு இன்னிங்ஸு. ஒரு இடத்துலையும் கூட அவர் சான்ஸே கொடுக்கல. ஒரு கேட்சோ ஒரு ஸ்டம்பிங்கோ ஒரு ரன் அவுட் சான்ஸோ எதுவுமே இல்லை. He proved himself is a professionally is one of the best batsmen in the world அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் லிட்டன் தாஸ் வந்து கொஞ்சம் கேரி பண்ணி வர பார்த்தோம். அதுக்கு முந்தின மேட்ச் அவர் கேரி பண்ணார் 90 ரன்ஸு. பட் நேற்று மிடில் ஸ்டாக் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அடி அது ஹெல்மெட்டில். ஸோ வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி அவுட் போயிட்டார். ஸோ தமிழ் மேக்பால் ஸ்டார்ட் ரியலி வெல். ரொம்ப நல்லா ஆனார். சௌமியா சர்க்கார் தான் அந்த சொதப்பலான ஒரு ரன் அவுட்னால அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்சிது. அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் சௌமியா சர்க்கார் கொஞ்சம் நேரம் நின்று இருந்திருக்கலாம். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா முகமதுல்லா வந்தார். முகமதுல்லா காட் 60 ரன்ஸ் ட்ரெமெண்டஸான இன்னிங்ஸு. லாஸ்ட் 10 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோஸ் அப் டு 80 ரன்ஸ் போயிடுச்சு. 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவரோட செஞ்சுரியை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஹீமோட செஞ்சுரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஞ்சுரி. ஒருவேளை இவங்க 320 ரன் அடிச்சு 330 ரன் அடிச்சிருந்தாங்க இவங்க இங்கிலாண்டு 330 அடிச்சிருந்தாங்கன்னா இவங்களுடைய இன்னிங்ஸு இவங்களுடைய மேட்ச் நேற்று ஓவராக இருக்கும். ஏன்னா தேல் பி ஆன்சரிங் ஒன் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸை வந்து வெளிப்படுத்தினாங்க பங்களாதேஷ். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 and 2 3 இந்த 4 பிளேயர். ஒரே ஒரு விஷயம், செஞ்சுரி மேக்கர் இருந்த ப்ரீவியஸ் செஞ்சுரி மேக்கர் அவர் வந்து 40 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். ஸோ ஷகீபுல் ஹசன் வந்து டெஃபினட்டாக சப்போஸ் அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு 40 ரனில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சாஃப் ஸ்டம்ப் போயிட்டு கட் பண்ணார். அவர் நிறைய கேரி வந்துடுச்சு. அவர் 41 ரன்ஸ் ஆடினார். இந்த 41 ரன்ஸ் நல்ல இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனு. அவர் வந்து முஸ்தபிரோடு இருந்திருக்கணும். ரஹீமோடு இருந்திருந்தாருன்னா இந்த டோட்டல் வந்து அவங்க டெஃபினட்டாக ரீச் பண்ணியிருப்பாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இங்கிலாந்து போலிங் வந்து இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போடலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபின்ச் வந்து என்ன பண்ணே தெரில. அவருக்கு கிட்டத்தட்ட அவர் மிட் விக்கெட்டில் நின்றுட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் இஸ் ரியலி ஸ்ட்ரைக்கிங் வெல். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. பட் 320 330 இருந்தால் திருப்பி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியே பங்களாதேஷுக்கு இருக்குன்றது நேற்று ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடுக்கு வந்து அவங்க ஆடினாங்க. பட் 2 பேட்ஸ்மேன் நம்ம வந்து சொல்லி ஆனோம். ஒன்று வந்து வார்னர் ஜஸ்ட் பிளேயிங் ஃபார் ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ட்ரெமெண்டஸ் கிரிக்கெட்.
பட் இன்னொரு விஷயம் எப்படின்னா ஷஃபிள் பண்ணி அமிச்சாங்க பார்த்தீங்களா, ஸ்மித்தை வந்து பின்னாடி அமிச்சாங்க. அது பின்னாடி அமிச்சிக்க கூடாது. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவரை வந்து என்ன இடமோ ஒரு 3 டவுன்னா 2 டவுன் 3க்கு நீங்கள் அமிச்சிருக்கணும். அவர் வந்து விதம் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வந்து அவர் வந்து எல்பிடபிள்யூ அவுட் ஆயிட் போயிட்டார். அந்த வயசுலேயே ஒரே ஒரு சீக்கிரம் போயிட்டார். பட் அவர் முன்னாடி அமிச்சிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு 30-40 ரன் கிடச்சிருக்கும். அது ஒரு இது ஷஃப்லிங் ஆஃப் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியா வந்து நேற்று பண்ண விதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு எதிர்பாராத ஒரு விதம்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பங்களாதேஷோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷகிப் அல் ஹசனோட இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் 381 கொஞ்சம் பெரிய டோட்டல் அது. பட் அவங்க 323 படிக்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேட் பை பங்களாதேஷ் எஸ்டர்டே. பங்களாதேஷ் நேற்றைய ஆட்டத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோடையும் ஒரு 300 வந்து சேஸ் பண்ணி ஒரு வின்னை கொடுத்துருந்தாங்க. 320 சேஸ் பண்ணாங்களா? பங்களாதேஷோடைய இந்த ஆட்டம் வந்து இந்தியா அல்லது மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும், நெருக்கடியை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க 5வது இடத்துல இருக்கிறாங்க. நெருக்கடி கொடுக்குன்றது பதிலாக பட் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் நேற்று வந்து நேற்று நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் இல்லை. ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சு ஆடினாங்க. பட் இந்தியா வந்து அப்படி இல்லை. இந்தியா வந்து 2 ஸ்பின்னர்ஸ் காம்பினேஷன் ஸ்பின்னர்ஸ், வெல் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் 3 மீடியம் பேசர்ஸ் இருக்காங்க. பட் இந்தியாவோட கேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவோட பேட்டிங் லைனப்பும் சரி, bowling லைனப்பும் சரி, மீடியம் பேசர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ 20 ஓவர்ஸ் இருக்குது. பார்ட் டைம் பவுலர் இருக்காங்க உள்ள. சப்போஸ் ஜடேஜா இது வரைக்கும் உள்ள ஆடவே இல்லை. ஒருவேளை சப்போஸ் அவர் உள்ள வர சான்ஸ் இல்லை வந்தோன்னா அவர் வந்து 3வது பவுலர். பட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 ஓவர்ஸில் தே ஹேவ் டு ஆன்சர். இந்த 20 ஓவர் குல்தீப்பையும் ஷஹலையும் நீங்கள் ஆடணும். ஆடினா தான் நீங்கள் முடியுமே தவிர குல்தீப்போட டெலிவரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள்ஸ் அதெல்லாம். பட் பங்களாதேஷும் நம்ம சப்போஸ் ஆடும்போது பங்களாதேஷோட ஆடும்போது இந்தியா தே கண்டெயின் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் வித் இன் 270-250 எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பங்களாதேஷ். பட் பங்களாதேஷ் நேற்றோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்னிங்ஸ் எவர் பிளேட். ஓகே. ஆஸ்திரேலியா நேற்று ஒரு சூப்பரான ஒரு வின்னை கொடுத்துருக்காங்க. இப்போ ஐசிசி வேர்ல்ட் கப் 2019 பாயிண்ட்ஸ் டேபிள் என்னங்கிறத பார்க்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் 10 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா அணி முதலிடத்தில் உள்ளது. 9 புள்ளிகளுடன் நியூசிலாந்து அணி 2வது இடத்திலும் 8 புள்ளிகளுடன் இங்கிலாந்து அணி 3வது இடத்திலும் உள்ளன. இந்தியா அணி 7 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. பங்களாதேஷ் அணி 5 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும், இலங்கை அணி 4 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் உள்ளன. வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் முறையே தலா 3 புள்ளிகளுடன் 7வது மற்றும் 8வது இடங்களில் உள்ளன. 3 புள்ளிகளை பெற்றுள்ள பாகிஸ்தான் அணி 9வது இடத்திலும், புள்ளிகள் ஏதுமின்றி ஆப்கானிஸ்தான் அணி 10வது இடத்திலும் உள்ளது. தொடர்ந்து பேசலாம் கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னைக்கு 27வது கேம் சொந்த மண்ணில் இங்கிலாண்டை எதிர்த்து ஸ்ரீலங்கா விளையாட இருக்கிறாங்க. 2 அணிகளுடைய பலம் பலவீனம் குறித்து தற்போது பார்க்கலாம். இங்கிலாந்தின் லீட்ஸ் மைதானத்தில் இன்று நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்துடன் இலங்கை அணி பல பரீட்சை நடத்துகிறது. சார், இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிரடியான ஃபார்மில் இருக்காங்க. எப்படியாவது இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் 5 கேம் விளாண்டு ஒரே ஒரு லாஸ் மட்டும்தான் பாகிஸ்தானோட. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 5 கேம் விளாண்டுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வின் ஆப்கானிஸ்தானோட. எப்படி இருக்க போகுது இன்றைக்கான மேட்ச் இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா? ஏன்னா ஸ்ரீலங்காக்கு இது ஒரு வாழ்வாசாவா அப்படிங்கிற ஆட்டம் மாதிரி தான். ஒருவேளை இதுலையும் தோத்தாங்க அப்படின்னா அந்த சீரீஸ்லேருந்து அப்படி போக வேண்டியதான். எப்படி இருக்க போகுது சார் இன்றைக்கான? இங்கிலாந்து ஏற்கனவே பயங்கர பவர்ஃபுல்லாக ஆடி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. 397 லாஸ்ட் மேட்ச்சு. இயான் மார்கன் ரெடியாக இருப்பார் மறுபடியும். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கார்ட் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாசிபிளே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிளே கிடையாது. மழை மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும். பட் இங்கே ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவில் வந்து கேப்டன் மட்டும்தான் கொஞ்சம் ஆடுறாரு. ஆஞ்சலோ மேத்யூஸ் மறுபடியும் ஒரு வெரி புவர் ஃபார்ம். இது வரைக்கும் அவர் 10 ரன் தாண்டல இந்த த்ரூ அவுட் த சீரியஸு. பட் வேறு ஆள் இல்லை அவங்களுக்கு, வேறு வழியும் இல்லை. அதனால் அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 130-140 ரன்ஸ் அடித்து அவங்க பவுலர்ஸ்க்கு வந்து எந்த வித வேலையும் கிடையாதுங்க. If you are going to go according to a situation 270 to 320 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு இங்கே யார் இருக்காங்க பார்த்தா யாருமே இல்லை. செகண்ட் லைன் டீமே கிடையாது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து கருணரத்னே, கேப்டன் குஷால் பெரரா, லஹரு திருமணி, பெர்னாண்டோ இவங்களாம் தான் ரன் ஆடணும். கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் ரன் அடிக்கணும். சொல்லிக்கொள்ளும்படியான வீரர்கள் இல்லை. அதாவது ஒவ்வொரு டீமும் நம்ம வந்து கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம்.
சும்மா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க, இவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கார், இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இஆர் மார்கன் இருக்கார், பிரஸ்டோ இருக்கார். ஸோ வரிசையாக சொல்லலாம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லிடலாம். பட் இந்த டீம் வந்து நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டீமை வந்து வேர்ல்ட் கப் ஆடிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு ஆட்டத்தை இவங்க வெளிப்படுத்தணும். வின் பண்ணணும் அப்படின்னா, வின் பண்ணால் ஒழிய இல்லை அப்படின்னா தே ஹேவ் டு புல் அப் த சாக்ஸ், டேக் தி லக்கேஜ். இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி சிச்சுவேஷன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 2 மேட்ச் மேலே தப்பிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இல்லைனா அந்த மேட்சஸ் எல்லாமே வந்து உதவ வாங்கியிருப்பாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டை என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் பண்ண பேட்டிங் தான் ஆடுவாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு த ஸ்ரீலங்காவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸும் பார்த்தாங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸும் பார்த்தாங்கன்னா ஈஸியாக அவங்க ஆடக்கூடிய ஆட்கள் தான். பட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிருகத்தனமுள்ள ஒரு டீம் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் சைடு இது. பட் எவ்ரிபடி இன் ரைட் ஆன் த ரூட் அண்ட் ஜோ ரூட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஜோ ரூட்டு, பிரஸ்டோ, இயன் மார்கன், பின்னாடி பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், எல்லாருமே பேட்ஸ்மேனு. ஸோ இதில் யாராவது ஒரு இன்னிங்ஸ் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாங்க. ஒரு செஞ்சுரி, 2 பேர் ஒரு 50 ஆடணும். ஒய்நாட்? ஏன்னா இவங்க 2 பேரில் இந்த இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் 100 டிக்கெட் நிறையா சான்சஸ் இருக்குது. பட் ஒரு வேளை ஃபஸ்ட்டு இவங்க பேட்டிங் ஆடிட்டாங்கன்னு வைங்க, டாஸ் வின் பண்ணால் அவங்க டெஃபினட்டாக பேட்டிங் தான் ஆடுவாங்க இங்கிலாண்டு. ஒரு வேளை இவங்க டாஸ் வின் ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணாங்கன்னா bowling போடுவதை விட பேட்டிங் ஆடுவது தான் நல்லது. ஏன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை இதான் வந்து 2019 கடைசி வேர்ல்ட் கப்போட அவங்களுக்கு. ஏன்னா இந்த டீம் வந்து மாற்றப்பட வேண்டிய டீம். ஸோ தே ஹேவ் டு திங்க் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்களோட போர்டு அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வின் பண்ணோம்னா 300+ ரன்ஸ் இவங்க அடிச்சு ஆகணும். சார், இன்றைக்கான மேட்ச் இங்கிலாந்து vs ஸ்ரீலங்காவில் ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா இங்கிலாண்டை ஒரு ப்ரெஷருக்கு கொடுக்கணும், இங்கிலாந்துக்கு ஒரு ப்ரெஷர் அவங்கள போடணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்? ஏன்னா பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வீக்கஸ்ட் சைடாக இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படியும் 300 ரன்ஸ் சொல்லணும். 300 ரன்ஸ் சொல்லணும். இன்றைக்கி இந்த வேர்ல்ட் கப் நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே 300 ரன் திருப்பி சேஸ் பண்ணுறாங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 333 அடிக்கிறான். ஸோ வெஸ்ட் இண்டீஸையே அவங்க திருப்பி சேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க இன்றைக்கி ஒரு சூப்பர்லேட்டிவ் கேமை காமிக்கணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா ஹேஸ் டு கோ 320 ரன்ஸ் ஆர் 300+ ரன்ஸ் ஆடி ஆகணும். அப்போ தான் அவங்களுடைய bowling இதுவாக இருக்கும். அவங்களுடைய bowlersக்கு வந்து நல்ல ஒரு ஈஸியாக போடணும் அப்படின்னா, ப்ரெஷர் இல்லாமல் போடணும்னா பேட்ஸ்மேன்ஸ் எவ்ரிபடி ஹஸ் டு ஸ்கோர் ரன்ஸ். பட் ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்றைக்கி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும், திருமணி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் 100 மற்றொரு 250 ஆடினாலும் முடியுமே தவிர. பட் அந்த அளவுக்குலாம் இவங்க வந்து இங்கிலாந்து வந்து சான்ஸ்லாம் கொடுக்கறது என்ன தெரிஞ்சும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸு, அவுட்ஸ்டாண்டிங்கான ஃபீல்டிங். ஸோ மார்ச்சரெல்லாம் நீங்கள் வந்து மார்க்வுட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆன் டு த ஃபேஸ், ரைட் ஆன் டு த ஸ்டம்ப்ஸ். ஸோ இட் இஸ் டெரிபிள். ஃபர்ஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் வந்து ஒரு 15 ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவர் இல்லை. இட் இஸ் நாட் ஆன்சரபிள் ஒன். பிகாஸ் அவங்க வந்து வேரி பேஸ் தான். அதனால் வந்து இவங்களுடைய திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும். அப்படியே நம்ம பழைய ஓல்டு ஸ்ரீலங்காவை கேட்கவே இல்லை. ஸோ சனத் ஜெயசூர்யா, மகிழ ஜெயவர்தனே, சங்கக்காரா மாதிரிலாம் டீம்லாம் கேட்கவில்லை. நீங்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தை உங்களுடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓரளவு கணிசமான யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் 320 ரன்ஸ். இன்றைக்கி போர்டில் இருந்தால் தான் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் 250, 240 நீங்கள் ஆல் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ தேல் பி கம்ப்ளீட்டிங் த ஃபார்மாலிட்டிஸ், வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா 2 அணிகளுடைய பிளேயிங் 11 என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். இயான் மார்கன் தலைமையிலான இங்கிலாந்து அணியில் ஜானி பேர்ஸ்டோ, ஜேம்ஸ் வின்ஸ், ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், மொயின் அலி, கிறிஸ் வோக்ஸ், அடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிளங்கட் அல்லது மார்க் வுட் ஆகியோர் 11 பேர் கொண்ட அணியில் இடம் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. கருணரத்னே தலைமையிலான இலங்கை அணியில் குசல் பெரேரா, லஹிரு திருமனே அல்லது அஃபிஷ்கா பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், ஏஞ்சலோ மேத்யூஸ், ஸ்ரீவர்தனா, டிசில்வா, திசாரா பெரேரா, இசுரு உதானா, லசித் மலிங்கா, நுவான் பிரதீப் ஆகியோர் 11 பேர் கொண்ட அணியில் இடம் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. சார், இங்கிலாண்டோட பேட்ஸ்மேன்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இயான் மார்கனாக இருக்கட்டும், ராயா இருக்கட்டும், ரூட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அதிரடியான ஃபார்மில் இருக்காங்க. ஒருவேளை அவங்களே டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க, விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் லசித் மலிங்கா இருக்காரு, நுவான் பிரதீப் இருக்காங்க, இவங்க வந்து எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எந்த ஸ்கோரில் அவங்கள சுருட்டினா இவங்க ஓரளவு சேஃபர் சைடில் இருக்கலாம் ஸ்ரீலங்கா? இல்லை, மிரட்டக்கூடிய பவுலர்ஸே கிடையாது. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜஸ்ட் ஒன்லி அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓவர்ஸ் தான் வரும். 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பின்னர்ஸ், ஆஸ் யூஷுவல் மீடியம் பேஸ் தான் வரும். பட் இவங்க இருக்கிற ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ரோட bowling போடணும். நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2-3 விக்கெட் எடுத்தால் தான் வந்து அந்த செஞ்சுரியில் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க ரைட் ஆன் த ரோ இங்கிலாண்டுக்கு. ஸோ அவங்க வந்து தி ஜஸ்ட் ஸ்டேபிள் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸு அண்ட் ஆல்சோ டேக்கிங் சென்ச்சுரிஸ்.
அந்த மாதிரி இருக்கும். இயான் மார்கனோட இன்னிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் செட்டில் டவுன் அப்படி ஏதாவது ஒரு கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன் டெஃபினட்டாக கோ ஃபார் 100. இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 70 70% ஆஃப் வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. அவங்க தே ஜஸ்ட் கண்டினியூ டு வின் அண்ட் ரிஜிஸ்டர் த நேம் இன்டு செமிஃபைனல்ஸ் அந்த ஸ்டேஜ் தான் போவாங்க. பட் ஸ்ரீலங்கா வந்து எப்படின்னா ஒரு திறமையான ஒரு ஆட்டத்தை, ஏன்னா கிரிக்கெட்டில் இன்சர்டனிட்டி கேம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்ஸ்மேன் 2 பேர் இன்னொரு ஆடுறாங்க அப்படின்னா 2 பேர் 2 செஞ்சுரி அவங்க ஸ்கோர் வந்து ஒரு 340 அந்த மாதிரி இருந்தேன்னா ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு அவங்ககிட்ட திறமையான ஒரு பேட்ஸ்மேனோ போலர்ஸோ இல்லைன்ற போது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் வந்து லசித் மலிங்கா மட்டும்தான் இருக்கார். ஸோ நீங்கள் அவரையே வச்சு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல ஸ்பின்னர்ஸும் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் bowlers they have to get them within 270 270 ரன்குள்ளே நீங்கள் அவங்களை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்ஃபேக்ட் 300 இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம். 250 to 270. பட் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா bowlers has to try to take the wickets according to the regular intervals. அப்பப்போ நீங்கள் எடுத்துடணும். எனக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒரு 6-7 பேர் இருக்காங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன். அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஒரு புது கேம் we have to start new அப்படின்னு அவங்க சப்போஸ் நினைக்கணும். அவங்க டீம் மீட்டிங்கில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு. இதை சப்போஸ் ஸ்ரீலங்கா லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will be out of the tournament அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள். தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். நன்றி சார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னைக்கு 27வது கேம் லீட்ஸ் மைதானத்தில் சொந்த மண்ணில் இங்கிலாண்டை எதிர்த்து ஸ்ரீலங்கா விளையாட இருக்கிறாங்க. இங்கிலாந்துடைய வெற்றி பாதை இப்படியே தொடருமா அல்லது இலங்கையின் ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஏதாவது ஒரு மேஜிக்கை நிகழ்த்தி இங்கிலாந்தை வீழ்த்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உலகக்கோப்பை தொடர் குறித்து இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கோப்பை யாருக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.